வணக்கம் நண்பா. இன்னைக்கு மலேசியாவே ஸ்தம்பிச்சு போய் கிடந்த அந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் பத்தி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் தான் பார்க்க போறோம். முதல்ல அங்க இருந்த வைபை பத்தி சொல்லியே ஆகணும். காலையில இருந்தே அந்த ஸ்டேடியத்தை சுத்தி 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வண்டிங்க நிக்குதுன்னா பாருங்களேன். கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வரைக்கும் கூடியிருக்காங்க. ஒரு நடிகருக்காக இந்திய சினிமாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுறது இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். பல மணி நேரமா மக்கள் அங்கேயே தவங்கடந்திருக்காங்க. இந்த விழால ரொம்ப எமோஷனலான விஷயம் என்னன்னா, விஜயோட அப்பா S.A. சந்திரசேகர் அவர்கள் பேசினது தான். அவர் மேடையில் நிற்கும்போது விஜய் அந்த 800 மீட்டர் தூரத்தை ஓடியே வந்து அவங்க அப்பாவை அணைச்சிக்கிட்ட அந்த நிமிஷம் நிஜமாவே ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட் தான். என் பிள்ளை தளபதி ஜோசப் விஜய்னு அவர் சொல்லும்போது ஒரு அப்பாவோட கர்வத்தை அவரோட கண்ணில் பார்க்க முடிஞ்சுது. அடுத்து நம்ம மும்மூர்த்திகள் அட்லி, லோகேஷ் கனகராஜ், நெல்சன் இவங்க 3 பேரும் மேடைக்கு வந்தது வேற லெவல். அட்லி வழக்கம் போல என் அண்ணன் என் தளபதினு அவரோட ஸ்டைல்ல ஆரம்பிக்க, லோகேஷ் கிட்ட லியோ 2 பத்தி கேட்டா அதெல்லாம் இனி கற்பனை தான்னு சொல்லிட்டாரு. நெல்சன் தன் பங்குக்கு செம ஜாலியா பேசி அங்க இருந்தவங்கள சிரிக்க வச்சாரு. மியூசிக் பத்தி சொல்லவே வேணாம், அனிருத் மனுஷன் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. இதுவரைக்கும் விஜய்க்கு போட்ட எல்லா ஹிட் பாட்டையும் போட்டு ஸ்டேடியத்தையே ஆட வச்சிட்டாரு. அதுலயும் அந்த யார் பெற்ற மகனோ பாட்டு பாடும்போது விஜய் அப்படியே கலங்கி போய் கண்ணீரை தொடச்சது இருக்கே, அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ ரசிகர்களை விட்டுட்டு அவர் போறது அவருக்கும் ஒரு பெரிய வழிதான். கடைசியா நம்ம தளபதி பேச வந்தாரு பாருங்க, அந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் மொத்த மலேசியாவும் காத்துக்கிட்டு இருந்தது. அவர் வழக்கம் போல என் நெஞ்சில் குடியிருக்கும்னு ஆரம்பிக்கும் போதே விசில் சத்தம் காதை பிளக்குது. ஒரு குட்டி கதை சொன்னாரு. நீங்க மத்தவங்களுக்கு பண்ற உதவி, ஒரு கொடைய ஒருத்தருக்கு கொடுத்தா அது எப்படி உங்ககிட்டயே திரும்ப வருமோ அது மாதிரி உங்களுக்கே வந்து சேரும்னு ஒரு அழகான மெசேஜ் சொன்னாரு. அரசியல் பஞ்ச் இல்லாம இருக்குமா? 33 வருஷமா எனக்காக நீங்க தியேட்டர் வாசல்ல நின்னீங்க, இனி உங்களுக்காக நான் உங்க இடத்துக்கு வருவேன்னு சொன்னது சும்மா அதிருது இல்ல. எனக்காக நீங்க என்னென்னமோ விட்டு கொடுத்தீங்க, உங்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கறேன்னு சொன்னப்ப அங்க இருந்தவங்க எல்லாம் ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டாங்க. டைரக்டர் வினோத் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, இது எண்ட் கார்டு கிடையாது, இது அவரோட பிகினிங்னு. படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆக போகுது. இது வெறும் ஆக்ஷன் படம் மட்டும் இல்ல, நம்ம உட்கார்ந்து யோசிக்கிற மாதிரியான ஒரு படமாவும் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. மொத்தத்துல இந்த ஆடியோ லான்ச் ஒரு பெரிய வரலாற்று சாதனை தான். மலேசியால போட்ட இந்த புதிர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நண்பா. என்றும் உங்கள் சோஷியல் ட்ரெண்ட் தமிழ்.